Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ரோப் ஹீரோ கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் நம்ம ஏற்கனவே விளையாண்டுருக்கோம், அதனால கொஞ்சம் காசெல்லாம் வச்சிருக்கோம். உள்ள போயிடலாம். உள்ள போங்கடா, உள்ள போங்க. கைஸ் கெட் ரிவார்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஆனால் ஆடு பார்க்கணும். ஃப்ரீ வர கைஸ் இந்த ரிவார்டு அவங்க கைஸ். ஆனால் இது சும்மாவே நம்மக்கிட்ட லைஃப் இல்லைனாலும் சும்மாவே தருவானுங்க. லைஃபு காசும் சும்மாவே தருவானுங்க. எங்கள் அண்ணனுக்கு இந்த போலீஸ்கார தான் ரொம்ப பிடிக்கும். என்ன இதில் மறுத்துட்டு போகும் நானும் எங்கள் அண்ணனும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம போலீஸ் கேஸ் ஆக்குறோம். போலீஸ் கைஸ் அதுவும் 5 ஸ்டாரு. 5 ஸ்டார் வரணுன்னா நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரை கொண்டிருப்பீங்க. 4 ஸ்டார் தான் வந்திருக்கோம். 5 ஸ்டார் வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் சொல்கிறோம். கைஸ் ஸ்பின் பண்ணியிருக்கோம், நல்லா தான் கிடைக்கணும். கைஸ் இந்த கன்று வந்து எவனையா சுத்தம் வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே ஐஸ் கட்டிய மாதிரி இருக்கும். அவங்க ட்ரை பண்ணுவோம், எவன் அடிச்சுக்கோங்க. கைஸ் அதே மாதிரி இந்த கேமில் ஏடிஎம் ஹேக் இருக்குது கைஸ். போலீஸ்காரன் அடிப்பாங்க. இறங்கு கன்று எடுத்துட்டு போலீஸ்காரன் இதெல்லாம் சுட்டுப்பாடு புல்லட் ஒரு ஜீரோ காமிக்குது. சுடு பார்த்தீங்களா? ஐடியா அப்படியே சில பேர் அப்படியே செத்துவானுங்க. 5 ஸ்டார் போகணுன்னா நம்ம ஹெலிகாப்டர் அங்கே போகணும். ஹெலிகாப்டர் இருக்கிறது அங்கே போகுது. போதியா போடா, வீடியோ கொஞ்ச நேரத்துல முடிச்சாங்க. ஓடு மேல இருந்து பறந்து வராங்க. இறங்க சொல்றாங்களே. கோயில காமிக்கிறேன் கைஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிறோம். ஹெலிகாப்டர் எடுப்போமா வேணாமா? பறந்தே போயிடுவோமே, ரொம்ப லேட் ஆகும் அப்புறம். கைஸ் 2 ஸ்டார் வந்துச்சு. பறந்தே போயிடுவோம். இந்த கேமில் பறக்கிறது காமிக்கவே இல்லை. ஏய் பறக்கிறத காமிக்கவே இல்லை. இப்போ அடுத்த வீடியோல காமிப்போம். அடுத்த வீடியோலனா எப்படி பார்ட் 2லாம் போடவே முடியாது கைஸ். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து GTA 5க்கு GTA 5ல் இந்தியன் பைக்குக்கு ட்ராவல்டு வீடியோவாக போடுறோம் கைஸ். கைஸ் அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவை போட்டுக்கலாம். சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போ. என்ன இவ்வளோ நேரம் லேட் ஆகுற? வழி தெரியுமா தெரியாதா? என்ன இங்கிட்டு போகிற? ரைஸ் திரும்பி ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துமே பண்ணாத. இந்த வாட்டி சரி இது எதுக்குன்னு உங்களுக்கு கூட தெரியல எதுக்குன்னு. ரைஸ் நான் கோயிலுக்கு வந்தாச்சு. ரைஸ் கோயில் மட்டும் இல்லாமல் கோயிலில் ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. ரைஸ் சாமி கும்பிட்றேன் கோயிலில்.
கைஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ரோபோட்லாம் இருக்கும், சின்ன ரோபோட். அதே மாதிரி இந்த கார் இருக்குல்ல, அதே மாதிரி பச்சை கலர் காரு, ஒயிட் கலர் காரு, மேலே ரூஃப் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ரோபோட் இருக்கும், கார் மாதிரியே இருக்கும். ஆனால் அதை நம்ம இடித்தாலோ அடித்தாலோ ஒரு ரோபோட்டாகவே மாறிடுது. அது எப்படி நம்ம அது ரோபோட்டுக்கான கண்டுபிடிக்கிறதுனா, காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா உள்ளே பாருங்கள், மேலே ரூஃப்லாம் இல்லாமல் தான் இருக்கும், உள்ளே பாருங்கள் எவனுமே இருக்க மாட்டேன், அதுதான் ஓடும். என்னடா பேய் பிசாஸ் மாதிரி இருக்கீங்களா கேட்காதீங்க, அதுதான் ஓடும் கைஸ். அதான் அந்த ரோபோட்டு போலீஸ்காரங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் டெய்லியும் போகிற இடம்னா எங்கள் சைடில் ஒரு டனல் மாதிரியே இருக்குது பாருங்களேன், அந்த இடம் தான் கைஸ். இதில் தான் நாங்கள் டெய்லியும் போவோம். போச்சு கைஸ். இந்த ஆர்மி இடம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து இது ஹெலிகாப்டர் இருக்கும். இந்த இடத்துல வந்து இது என்னது பாம் கூட விடுங்க கைஸ், பாம் டேங்கர் இருக்கும். இங்கே வந்து நம்ம அங்கனக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஹெலிகாப்டர் வரும், இங்கேருந்து டேங்கர் அங்கே வரும். இதே நம்ம இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா இங்கேருந்து தான் டேங்கர் வரும், அங்கேருந்து தான் ஹெலிகாப்டர் வரும், வேறு எங்கிட்டிருந்தும் வராது. அதே மாதிரி அந்த இடம் இருக்குல்ல கைஸ், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டு கூட இருக்குது. ஜெட்டாக ஏரோப்ளைனாக தள்ளாது. கைஸ் இவ்வளோ நேரம் சவுண்டே இல்லாமல் தான் விளையாடிட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் ஒருத்தர் இருக்கேன். கைஸ் இதில் போட் இருக்கும், அதான் காமிக்கிறோம். போலீஸ் இருக்க பக்கமே போக மாட்டேங்கிறேன், ஏன் என்ன 5 ஸ்டார் கொண்டது என்ன இன்னும் 4 ஸ்டார்லேயே இருக்குது. கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறது இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் இருக்குது கைஸ், உங்களுக்கு ரொம்ப லைஃப் குறைஞ்சிட்டாலும் ஆனால் இது கேஸ் வேறு நிறையா போயிட்டாலோ உங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியல கேஸை. அப்போனா நீங்கள் இது உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா மட்டும் போதும் கைஸ், லைஃப்பை வந்துடும், கேஸு போயிடும். இது ஆடு பார்க்க வேணாம். இன்னும் நேரம் இருக்கு, நம்ம ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கன்னெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறோம் கைஸ். கன் கலெக்ஷன் எனக்குள்ளே போகாது வந்து கன் கலெக்ஷனை காமிக்கிறோம் கைஸ். பாருங்கள் அந்த ப்ரீசார்ஜ் கன் இருக்குது, தாம்சன் இருக்குது, தாம்சன்னா எம்டன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்று இருக்குது கைஸ். இது என்ன கன்னுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடுவாங்க நிறைய பேர், அப்படி ஆடுவாங்க இப்படி ஆடுவாங்க. இங்கே இருக்க இதுதான் இந்த கன்னோட பவர். சொல்கிறாங்க நீங்கள் போடணும் தேவையில்லை கைஸ், அதுவாகவே ஏறிடும் கம்மியாக லைஃப் இருந்துச்சுன்னா. மெடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க, லேக் ஆகிடுச்சு போது பயந்து ஓடுற. இங்கே நொண்டையில் கூட என்னால் சமாளிக்க முடியல. நல்லா சப்ப மாதிரி சால்ட்டு வாட்ரு.
சமாளிக்க முடியாது. போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது சொல்ல போனால் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. சிடிஎஸ்ல இந்த கேமில் மட்டுமே பார்க்கிங் ஏரியா இருக்குது சரிங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ல எப்படி அங்கங்கே திருட்டு பசங்களாக இருக்காங்களா, அதே மாதிரி சண்டை போடுவாங்களா அங்கங்கே ரோட்டில். இதில் அங்கங்கே திருட்டு பசங்களாக இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க, அதுவும் நம்ம தான். ஆனால் சண்டை போடுவாங்க அங்கங்கே, சண்டை போட்டு நாடுவானுங்க. நாங்கள் போயிட்டேன் எங்கள் ஊரில் நாங்கள் தான் கேங்ஸ்டர்னு நாங்கள் அப்படியே போயிட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு அப்படியே நாங்கள் அப்படியே அவங்களோட காசு எல்லாத்தையும் விசட்டு வச்சுருக்கோம் போடுவோம். இப்படிதான் நான் வச்சுருப்போம். இது வந்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது எங்கள் அண்ணங்காரன் அது மேலே ஏறுறது கஷ்டப்படுவியா. இதா போட்டு இருக்குதா ஊருக்கு ஒரே ஜம்ப் வந்து ஜம்ப் பண்ணுச்சுன்னா குத்துற அது மாதிரி பண்ணுறேன். ஜம்ப் பண்ணுச்சுன்னா குத்துற ரைஸ் முட்டா லைட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். முட்டா லைட்டு திஸ் இஸ் முட்டால். சரியா நான் கூட எழுதுறேன். ஏதோ மிஷின் பண்ணுறேன். அது ஒரே எடுத்து வச்சுக்கணும். ஏறி தரவா? டேய் ஏறி தரவான்னு கேட்டேன். ஏறி தரவா? ஏ முட்டாள், ஏறி தரவான்னு கேட்டேன்டா. ஏறி தரவான்னு கேட்டேன். ஏற தரலன்னா என்ன நீ பேர பாருங்க. அதான் தெரியுமா தெரியாதா சொல்லு, தெரியுமா தெரியாதா? இப்படி எடுக்க தரல, இப்படியோ ஒரு வழியா போட்டு போச்சு. போட் எடுத்துட்டு எங்க போற? கோயில் 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 எங்கிட்ட அங்கிட்டு இருக்கு. காமிச்சனா go fast. போவேன். மிஸ் உள்ள போய் சுற்றி இருக்கும். இதுதான்டா போகிறேன் ரோட் வழியா போட்டியா?
இருக்கு. அங்கே மேலே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணுறா. மேலே பொடியா போகிற கோயிலை பார்த்தேன் எங்கேயோ போகிற. மேலே இங்கே எல்லாருமே அடிப்பியா? சாமி கும்பிட்டு ஒரு பூஜையை போட்டு எல்லாமே சாப்பிடுவோம். இந்த இருக்கு கோவில். இந்த கோவில் சொல்கிறத விட சாமி செல்லாம் சொல்லலாம். உறுதிமொழி எடுக்கிறவங்க கையை வைக்கலாம். ஓரமா பேர் எக்ஸ்பெக்ட் அப்போ பாருங்க எதுக்கானா அதுதான் முடிஞ்சிச்சு. போய் கேஷ் ஆச்சுங்க எனக்குள்ளேயே இந்த இடத்த போய் எடுறேன். டேங்கரை போய் எடு பார்ப்போம். டேங்கரை போய் எடு. நம்மள்கிட்ட இது இந்த கண்டக்டரோட டான்ஸ் கண்டு அது செட்டு நாங்கள் இருக்கிற இடம் வந்து இதான். எப்போ பார்த்தாலும் அது உள்ள தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு போயிட்டு டேங்கரை போய் அதுக்குன்னு ஒருத்தன் குண்டா இருக்கான். அவன் தான் நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த குண்டனை தவிர இங்கே இந்த கண்ணை பார்த்தா எவ்வளோ நாள் ஆளுதான் ஆகணும். அப்படியே ரசாயெல்லாம் பின்னாடி வயசுல சண்டை போடுவாங்க நம்மளுக்கு ரசாயங்க டேடு அடுத்து இந்த சைடில் இருக்க மேகதில் தான் வச்சேன். நம்ம அப்படியே போயிட்டு இவங்க வேலையும் எனக்கு டான்ஸை போட்டு எல்லாத்துமே டான்ஸ் ஆடுது. கண்ட்ரோல் பண்ண தெரியுமா? இப்போ நீ ஸ்க்ரீனை திருப்பணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் திரும்ப மேலே உள்ள ஃபயர் பட்டனு ரைட். இப்போ நீங்கள் ஒரு டேங்கர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஹெலிகாப்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, நீங்கள் எடுத்தா கொஞ்சம் இது இருக்கணும். அடுத்த செகண்டு அவங்க இன்னொன்று வந்துருக்காங்க. இப்போ போய் பார்ப்போம் என்னென்ன பேர் எப்படிதான் மறுபடியும் வரலாம். ஆரோக்கியம் நம்மளோட இடத்த நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காமிச்சிடலாமா? இதுதான் வச்சிருக்கு. இங்கிட்ட ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும். நீங்கள் இறங்கி காமிச்சிடுறோம்.
பண்ணிட்டு இதே மாதிரி அந்த பக்கத்துக்கு பண்ணிடுறேன். என்ன உள்ள போனா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். நான் போல அதான் முடிச்சு தெரியும். உள்ள போனா வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம். வெளியே தான் எல்லாருமே நிற்கிறாங்க, ஆனால் உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா எங்கள் இடம் இல்லை, எங்களுக்குமே தயார் இருக்கும்போது இதுக்கு உள்ளெல்லாம் அப்படி இருக்கும். உங்களுக்கு உள்ளெல்லாம் காமிக்கல. அடுத்த வீட்டுக்கு நாங்கள் வந்து உள்ளே காமிச்சிருக்கோங்க. ஏடிஎம் ஹேக்கை காமிச்சிருவோம். ஒரே ஒரு ஏடிஎம் ஹேக்கை மட்டும் காமிச்சிருவோம். வெப்பை விட்டு போக லேட் ஆகுண்டா. அதே மாதிரி நீங்கள் வண்டி உள்ளே இருந்துட்டு போலீஸ் வர்ற வரைக்கும் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ட்டு போலீஸ் ஜெயிலில் போட்டுருவாங்க. காசு கொடுத்து தான் வெளியே வர மாட்டேன். அது அதே மாதிரி இன்னும் ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் ரோபோட்டு இன்னும் தகாமல் இருக்கேன். அதான் இன்னொரு ரோபோட் வேறு வந்துருச்சு. வண்டிக்காரனே ஏற்றிட்டியா? சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு தடவை முடியுதோ காமிச்சிருவோம். ஏடிஎம் ஹேக்கர் அதில் உள்ளே போயிட்டு வந்துருவோம். ஃபுல்லாக ஃப்ரீயாக இது பண்ண முடியாது. இந்த வீடியோ 25 நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். ஆனால் உள்ளே போயிட்டு வந்தோன்னே இது ரொம்ப போட்டு தான் போகணும். 22 நிமிஷம் அந்த சொன்ன முன்னே நீ சொன்ன முடிஞ்சா உள்ள உள்ளவங்க அதான் பார்ப்போம். எல்லாருமே கிறிஸ்டனா உள்ள உள்ளவங்க அவங்க இல்லை, ஜூஸ் தரவங்க இல்லையா? அம்பே ரசா ஃபஸ்ட்லாம் வைக்கக்கூடாதுப்பா, சைடில் அவங்களுக்கு பக்கத்தில் சொல்லணும். அப்படின்னா தான் அவங்க கண் எடுப்பாங்க. அடுத்து அங்கிட்டு போய் ஜூஸ் கறனை போய் ரிவார்டு கிடச்சிருக்கு 5000 இல்லை 500 ஜூஸ் கறனுங்க. அவங்க பக்கத்தில் அவங்கள அடிக்கக்கூடாது. எந்திரிக்கட்டும். நீ பின்னாடி போ எதுக்கு முன்னாடி வருங்க? பின்னாடி போங்க சார். வேற எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்துருக்காங்க. செத்துட்டேன். நிறையாவே இருக்கான். வாடா ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு போயிருக்கேன். இந்த ஜூஸ் ஜூஸ் கடையில் எவனுமே இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ஜூஸ் கொடுக்குறீங்க. இன்னும் சுத்தம் இல்லை. பார்த்தீங்களா கைஸ், அவன் ஜூஸே ஊற்ற மாட்டான் பாருங்களேன். இப்போ குடிக்கிறவனும் வாயவே கறக்க மாட்டியான்.
பாருங்க. சீக்கிரம் முடிடா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.